யூதாஸ் விழுந்து போனது தெரிஞ்சிருச்சு. ஆனா பேதுரு ஒட்டிட்டே இருக்கணும், அவர் நினைச்சிட்டே வர்றாரு. ஆனா விழுந்து ஆயத்தமாகி விட்டேன் என்கிற எண்ணம் வரக்கூடாது. இன்னும் நான் ஆயத்தமாக வேண்டும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பேதுருவும் தூரத்திலே பின் சென்றான். இவன் தூரத்திலே பின் செல்வதற்கான காரணங்களை தான் நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நான் சபைக்குள்ளதான் இருக்கிறேன், உபவாசம் போடுறேன், கைத்தட்டிலாம் பாடுறேன், இவைகள் எல்லாம் நான் இயேசுவோடு கூட நெருங்கமா இருக்கிறேன் என்ற அர்த்தமா? இல்லை, நீ தூரமாயும் இருக்கலாம். பாஸ்டர் ஆதாமும் ஏவாளும் தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க. ஆனாலும் தேவனை பார்த்தோன்னு போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. தோட்டத்துக்குள்ளதான் இருந்தாங்க, சபைக்குள்ளதான் இருந்தாங்க. பிசாசு எப்ப அந்த உறவை விட்டு பிரிக்கிறான்னு உங்களுக்கே தெரியாத நேரம் கூட இருக்கும். உன் கண்கள் கட்டப்பட்டிருக்கும். அது ஒரு ஏமாற்று வேலை. நான் அடிக்கடி சொல்ற உதாரணங்கள்ல இது ஒரு உதாரணம். இன்னைக்கு நான் சொல்றேன். தென்னை மரத்திலிருந்து தேங்காய் விழுறது சத்தம் கேட்கும். சிலர் விழுந்து போறது நல்லா கண்ணில் தெரியும் சபையில. ஏன்னா அது மேல இருந்து அந்த தேங்காய் கீழே விழுந்திருக்கு. அந்த தேங்காய் ஒரு நாள்ல விழுந்ததுலாம் இல்லை. கீழே வேறு ஆழமா இருக்கு, மரம் உயரமா இருக்கு, வேர்ல இருந்து மரத்துக்கான எல்லாமே சப்ளை பண்ணப்படுது, இலைகள் எல்லாம் பச்சையா இருக்குது, கிளைகளும் பச்சையா இருக்குது. ஆனால் இந்த ஒரு தேங்காய் விழுந்ததுக்கு காரணம் மரமோ வேரோ கிளையோ அல்ல, தேங்காய் காரணம். நீங்க உங்களை நிதானிச்சு பாருங்க. சபை என்பது கிறிஸ்து என்கிற வேரிலே அது நிற்கிறது. கிறிஸ்துன்ற வேறு சாகவே சாகாது. ஏன் தெரியுமா? அது பரீட்சிக்கப்பட்டு, அது ஏற்கனவே அது டெஸ்ட் பண்ணப்பட்டு, அது தரம் தாங்குன்னு சொல்லி தான் பிதா அதை வேறாக வைத்திருக்கிறார். சிலுவை வரைக்கும் வச்சு அவர் ஜெயித்ததுனால அவர் தான் சபையின் ஆணி வேறாக இருக்கிறார். அந்த வேர்ல இருந்து வர்ற ஊழியக்காரன் அங்க மரத்துல இருக்கிற அந்த பட்டை. இப்ப இந்த ஊழியக்காரன் மூலமா வர்றதான வார்த்தைகள் சபையில் இருக்கிற உங்களை நல்ல இலைகளாகவும் கிளைகளாகவும் விட வைக்கிறது. அதுல இருந்து உங்கள்ட்ட இருந்து நல்ல தேங்காய் போன்ற கனிகள் என்ன செய்து உருவாகும். இந்த கனிகள் தான் சபை முழுசும் கர்த்தரை அலங்கரிக்கிறார். ஆனா இப்ப இந்த தேங்காய் உழுவுது. நீங்க பாருங்க, இப்ப படிக்கிற காத்துல திடீர்னு தேங்காய் விழும். எங்க வீட்டுல நிறைய தென்னை மரம், அதனால நிறைய பார்த்துருக்கிறேன். நிறைய தேங்காய் பொப்பு பொத்துன்னு விழும். ஏன்? அதனால அந்த அந்த அதுல ஒட்டி, அந்த உறவுல ஒட்டி நிக்க முடியல தெரியுமா? எங்கேயோ ஒரு இடத்துல அந்த தேங்காய் தன்னுடைய குணாதிசயத்தை மாத்தாதனால அது நின்னுக்குவோன்னு நினைச்சிட்டே இருந்தது, புத்துன்னு விழுந்துருச்சு. இது கூட சரி, விழுக தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கூப்பிட்டு அவங்கள மறுபடியும் கனி கொடுக்க வைக்க ட்ரை பண்ணலாம். ஆனா சில விழுக தெரியாது. இப்ப பேதுரு அப்படிதான் மாட்டிக்கிட்டார். யூதாஸ் விழுந்து போனது தெரிஞ்சிருச்சு. ஆனா பேதுரு ஒட்டிட்டே இருக்கணும், அவர் நினைச்சிட்டே வர்றாரு. ஆனா விழுந்துட்டார். அதான் நம்ம தியானிக்கிறோம். ஆயத்தமாகி விட்டேன் என்கிற எண்ணம் வரக்கூடாது. இன்னும் நான் ஆயத்தமாக வேண்டும்.